வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சரவண சிவா பரமசிவம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். மூட்டு வலி, அதாவது மூட்டு வலின்னு சொல்லுவோம். மூட்டு வலினா கால் முழங்காலில் வலி வர்றது. கால் முழங்காலில் எப்படி வலி வரும் அப்படின்னா, அதிகமாக நடக்கிறதுனாலையும் ஓடுறதுனாலையும் குதிக்கிறதுனாலையும் இயல்பான வலிகள் வரத்தான் செய்யும். இது இல்லாமல் அடிபடுறதுனால வரக்கூடிய வலி, முட்டியில் அடிபடுறதுனால அந்த தசை நார்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புனாலையும் வலிகள் வரலாம். இது மட்டும் இல்லாமல் உடல் எடை கூடுதல்னால வலி வருமா அப்படின்னு கேட்டால், உடல் எடை கூடுறதுனால மட்டும் வலி வராது. உடல் எடை எவ்வளோ இருந்தாலும் முட்டி வலி வராது. என்னைக்கு முட்டியோட ஸ்ட்ரென்த் குறையுதோ, முட்டியோட பலம் குறையும் போது தான் முட்டி வலி கண்டிப்பாக வரும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கும் முட்டி வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உயிர் சத்துக்களான விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் டி இதனுடைய குறைபாடு ஏற்படும் போதும் முட்டி வலி வரும். முட்டி வலி வந்தாலே முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாது. இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் ஜேர்னலில் சொல்லியிருக்காங்க. அதாவது 100 பேருக்கு, ஒரு முட்டி வலி உள்ள 100 பேருக்கு பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதில் வெறும் 28 பேருக்கு மட்டும்தான் ஓஏ அப்படிங்கிற முட்டு தேய்மானம். அதாவது மூட்டு தேய்மானங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 முட்டுகளுக்கு நடுவில் உள்ள ஜவ்வானது அதன் இயல்புத்தன்மை மாறி இறுகி போயிருக்கும். அதனால் வலி வரும். இதுதான் மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்லிகிட்ருக்கிறோம். இன்னொன்று சின்ன சின்ன பிரச்சனைகளால் வரக்கூடியது, அதாவது மூட்டுக்கள் உள்ள தசை நார்கள் டெண்டான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் உள்ள சின்ன சின்ன பாதிப்புகளால் வரக்கூடிய மூட்டு வலி தான். மீதமுள்ள 71% பேருக்கும் சாதாரண மூட்டு வலி தான். அதாவது மூட்டுகள் உள்ள தசை நார்கள் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளால் வரக்கூடிய மூட்டு வலி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நகரங்களில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமான பேருக்கு இந்த மூட்டு வலி வர்றதாகவும், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பெண்களுக்கு இது அதிகமாக வருகிறது. அதாவது 65 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா 70% பேருக்கு மூட்டு வலி கண்டிப்பாக வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான முட்டு வலியால் அவதிப்படும் மக்களுக்காக தான் நமது மருத்துவமனையில் மிக சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக வர்ம சிகிச்சை, ஒட்டடம், தொக்கணம், மூலிகை கற்று, மூலிகை பற்று போன்ற சிறப்பான சித்த மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இது மிகவும் எளிய முறையில், எளிய கட்டணத்திலும் எளிய மக்களுக்காக இது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த முறையில் நம் சிகிச்சை அளிக்கப்படும் போது மிக விரைவாக இந்த நோயிலிருந்து விடுபடலாம். இந்த மாதிரியான சிறப்பான சித்த மருத்துவ சிகிச்சைகளை மக்களுக்கு வழங்கும்போது இந்த வலியிலிருந்து முழுவதுமாக மக்கள் விடுபடுகிறார்கள். தொடர்புக்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். எங்கள் மருத்துவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார்கள். நன்றி, வணக்கம். சித்த மருத்துவ ஆலோசனைக்கு தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அகர சித்த கிளினிக், நம்பர் 2, 5வது அவென்யூ, பானு நகர், புதூர், சென்னை 53. நமது மருத்துவமனையில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். தினமும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை அகரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சித்த கிளினிக், 4th ஸ்ட்ரீட், சரஸ்வதி நகர், திருமலைவாயில், சென்னை 62. நமது கிளினிக்கில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணி முதல் 8 மணி வரையில் குடி சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், கருங்கட்டக்குளம், பழையபாளையம் ரோட், சின்னமன்னூர், தேனி டிஸ்ட்ரிக்ட், அங்கேயும் ஆலோசனை வழங்கப்படும். மேலும் தொடர்புக்கு 9894679227 அல்லது 9688118584 என்னும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மேலும் முன்பதிவு செய்வதற்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.